விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெண்பா குட்டியை காமிச்சிருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெண்பா வழக்கம் போல் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணுறது, விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இப்போ ரேணுகா நேரே வராங்க. குட்டிமா அவனை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாரை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உங்கள் அப்பாவை தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, டாடாவெல்லாம் அவன் நீ கேட்கக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேர் சொல்லியும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் எப்படி தான் கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க இவங்கன்னு பேசி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி வெண்பா குட்டி சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை ஆனாலுமே ஒரு பெரியவங்களுக்கு அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, மல்லியம்மா டாடா 2 பேருமே முக்கியமான விஷயமா வெளியில் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தானே அவனோட பொண்டாட்டி, அப்போ ஏன் கூட தானே போகணும், ஏன் மல்லி கூட போகிறா, கால் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மனோகருமே வந்துடுறாங்க. மனோகரையுமே கால் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, சரி வாங்க நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனோகர் சொல்கிறாங்க. இப்போ மனோகர், வெண்பா, ரேணுகா 3 பேருமே கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போ கதிரேசன் நொங்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. ஃபோன் வருது அப்படிங்கிறப்ப அந்த 50 லட்ச ரூபாய் பணம் ரெடியாக இருக்குது, வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தருணத்தை நம்ம ரேணுகா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே 50 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது, ரகு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால கதிரேசனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. இப்போ கதிரேசனோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மனோகர் கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. இப்போ கதிரேசனுக்குமே கால் பண்ணி மனோகர் வர சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கதிரேசனோட வீட்டுக்கு தான் இப்போ ரேணுகா போகிறாங்க. அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரகுவுக்குமே கால் பண்ணி, நான் கதிரேசனோட வீட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் நைட்டு 1 மணிக்கு வாங்க, பணத்தை ரெடியாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ரேணுகா பணத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.